இங்கே ரவி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்ணுறாங்க, "ரவி இதெல்லாம் எங்கே வச்சீங்க? சீக்கிரம் வந்து இதெல்லாம் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. அவங்க வந்து வந்துருவாங்க சாப்பாடு எடுக்கிறதுக்கு" அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒருத்தவர் அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவர் என்ன பண்ணிடுறாரு, எதையோ கொட்டிடுறாரு கீழே, தண்ணியை கொட்டிடுறாரு. கொட்டும்போது அந்த அம்மா என்ன ஆயிடுது, கீழே வழுக்கி விழுந்துருது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, "ஐயோ நீங்கள் இருங்க நீத்துன்னு" ஓடுறாரு. ஓடி போய் தூக்கிக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, "என்னாச்சு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள அழைச்சிட்டு போகிறேன்" அப்படிங்கிறேன். "என்னால் உட்காரவும் முடியலை இது ரவி" அப்படிங்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, சுருதி வந்து ரவியை கூப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. வரவும் இவங்க தூக்கிக்கிட்டு வெளியே போகும், நீத்தை தூக்கிக்கிட்டு வெளியில் போகவும் பார்த்துடுறாங்க சுருதி. பார்த்த கையோட என்ன பண்ணிடுறாங்க, சுருதி வந்த வேகத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. இவர் பின்னாடியே போகிறார் ரவி. சுருதின்னு கூப்பிட்டுட்டு போகும்போது சுருதி போயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை, எது நல்லது எது கெட்டதுன்னு இவ புரிஞ்சுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்துடுறாரு. வந்துட்டு நீத்துவ ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வர்றாரு. அப்போ எல்லாரும் ரெடியாகி நிற்கிறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, "எங்கடா சுருதி எங்கடா?" அப்படிங்கும்போது, "அவ டப்பிங் பேச போயிட்டா" அப்படின்ட்டார் இவர் ரவி. இதை கேட்டுட்டு ரவி என்ன பண்ணுறாரு, இதை வந்து மீனா கிட்டேயும் இதுக்கு முத்துக்கிட்டேயும் சொல்ல மறைச்சிட்டாரு. ஆனால் வந்து முத்துவுக்கும் மீனாக்கும் டவுட் வந்துருச்சு ரவி மேலே. என்ன பண்ணுறாரு, முத்து என்ன பண்ணுறாரு, "ஏய் ரவி ஒரு நிமிஷம் நில்லுடா, எங்கடா பழக்கூரில் எங்கடா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாம் ரவி சுருதி எங்கே?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை அவள் டப்பிங் பேச போயிருக்கிறா." இரு டப்பிங் பேசலாம் போகலைங்க, இவர் பொய் சொல்கிறார் ரவி, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போகமாட்டாங்க சுருதி அப்படிங்கிறாங்க மீனா. "இல்லை நீ நடந்ததெல்லாம் நல்லா சொல்கிறேன், என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு, "சரிடா நீ போ மண்டபத்துக்கு போ, மண்டபத்தில் போய் நீ வெயிட் பண்ணி நில்லு, நான் சுருதியோட வரேன்னு" சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் வெளியில் கிளம்புறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ரோஹிணி சொல்லுது விஜயா கிட்ட, "ஏன் ஆண்டி இந்த முத்துவும் மீனாவும் காணும், சுருதியும் காணும், என்ன பண்ணிட்டாங்க? சுருதியை கடத்திட்டாங்களோ இது 2 பேரும், செஞ்சாலும் செய்வாங்கம்மா இவங்க 2 பேரும்" அப்படிங்கும்போது, "நீங்கள் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டே இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு ரவி கேட்குறாரு. "இல்லை ரவி சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன், என்ன அண்ணி நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை போல தான் மீனாவும் எனக்கு அண்ணி, ஆனால் இந்த இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி தப்பான எண்ணம்லாம் நினைக்காதீங்க" அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சுருதியோட அப்பா அம்மா வராங்க. "எங்கே சுருதியை காணும்" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மாப்பிள்ளை சுருதி எங்கே?" அப்படின்னு கேட்கும்போது, "சுருதி வந்து டப்பிங் போயிருக்கா." "இந்த நேரத்துலையுமா? நான் அவளை எத்தனோ தடவை சொல்லிட்டேன், இருக்கிற சொத்து எங்களுக்கு, இருக்கிற சொத்து இந்த ஒரே பொண்ணுக்கு தான் எங்கள் சொத்து பூரா, இவன் ஏன் இப்படி காசு காசுன்னு ஓடுறான்னு தெரியல, நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, நீ வேலைக்கு போவாத, நான் தர்றேன் உங்களுக்கும் மாப்பிள்ளை, உங்களுக்கும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி தரோன்னு சொல்லிட்டேன், நீங்கள் தான் வேணாங்கிறீங்க, எனக்கு வேணாம் ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ விஜயா சொல்கிறாங்க, "அப்படிலாம் சொல்லக்கூடாது ரவி, உங்கள் மாமியார் வந்து உனக்கு தர்றேங்கிறாங்கல்ல, நீ வாங்கிக்கணும், வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே சுருதி, பெரிய கோடீஸ்வரட்டு பொண்ணு ரோஹிணி மாதிரி" அப்படிங்கும்போது ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ நித்யா என்ன பண்ணுறாங்க, "என்னடி சைடு கேப்பில் ஒன்னே இந்த பொம்பளை வாருதே, என்ன பண்ண போகிற, எல்லாம் சொத்துங்குது" அப்படிங்கும்போது, "சரி விட்ரி" அப்படிங்கும்போது, "ஆமாம் ரவியும் மீனாவும் காணுமே, முத்துவும் மீனாவும் காணுமே எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட மாமனார் மாமியார்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, விஜயா சொல்கிறாங்க, "இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, வருவாங்க, நீங்கள் ஏன் அவங்கள தேடுறீங்க?" அப்படிங்கும்போது ரவி சொல்கிறார் உடனே, "எம்மா கொஞ்ச நேரம் இப்போ பேசாமல் இருக்கிறீங்களா, மீனாவும் முத்துவும் தான் போய் இது சுருதி அழைக்க போயிருக்கிறாங்க, கொஞ்சம் வாயை மூடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா சொல்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, "இருமா" அப்படின்னு சொல்லிட்டு, "இருங்க அங்கிள் இப்போ வந்துருவா சுருதி" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை அழைச்சிட்டு போகிறார். ரவி அழைச்சிட்டு போய், "எம்மா சுருதியை காணுமா, அதை தேடித்தாம்மா முத்துவும் மீனாவும் போயிருக்கிறாங்க, வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா" அப்படின்னு "என்னடா சொல்கிற?" அப்படிங்கும்போது, "ஆமாம்மா இந்த மாதிரி ஹோட்டலில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, நீ பண்ண தப்பு தான்டா, அவளுக்கு எய்த்தாப்புல ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனால் அவளுக்கு கோவம் வராதா" அப்படிங்கும்போது, "அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரிய மாட்டேங்குதும்மா, இன்னும் சின்ன தனமாகவே இருக்கிறா, அவள் இன்னும் ஒரு நல்ல மெச்சூர் ஆகலை" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ, "ஐயோ அவளை தேடித்தான் போயிருக்கிறானா முத்துவும் மீனாவும்?" "ஆமாம்மா நீ என்னம்மா வாய்க்கு வந்தபடி பேசுகிற, இந்த நிற்கிறாங்க நல்லா கல் மாதிரி நிற்கிறாங்க, அவங்க எனக்குன்னு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களான்னு" ரோஹிணியை சொல்லும்போது, "சரி விடுன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போய் அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, முத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. "எங்கேயுமே இல்லைப்பா" அப்படிங்கிறாரு. ரவி உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, "என்னடா ஆச்சு?" அப்படிங்கும்போது, டப்பிங் இதுலேயும் இல்லைடா, டப்பிங் தேட்டர்லேயும் சுருதி இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அலைகிறாரு. தேடிக்கிட்டு அலையும் போது அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. சுருதி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு பேசிட்டு இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க, ஆட்டோவில் கிளம்புறாங்க. அதே ஆட்டோவில் கிளம்பும்போது இவங்க 2 பேரும் தேடிட்டு போகவும் பிடிச்சிட்டாங்க 2 பேரும்.
சுருதி சுருதி நில்லுங்க அப்படிங்கும்போது, "என்ன மீனா ஏன் என்னைய தேடிட்டு வர்றீங்க?" அப்படிங்கும்போது, "ஏன் பலக்குரல் இதெல்லாம் செய்யலாமா நீ? அவன் தான் பண்றான்னா, நீ இந்த மாரி நீ கொஞ்சம் மெச்சூர்டா இருக்க வேணாமா? நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கிற?" அப்படின்னு முத்து திட்டுறாரு. அவன் செஞ்சது மட்டும் நியாயமா? உங்க தம்பிய நீங்க விட்டு குடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கும்போது, இதே வந்து "ஏன் மீனா, இந்த மாரி முத்து வந்து ஒரு பொண்ண தூக்கிட்டு வந்தா நீங்க என்ன நெனைப்பீங்க? ஏங்க அவங்க கீழ விழுந்திருக்காங்க, தூக்கிட்டு வந்தாரு. நீங்க என்னங்க தப்பு தப்பா நெனச்சது? நான் எதுவுமே நெனைக்க மாட்டேங்க. இவர பத்தி எனக்கு தெரியும். என் புருஷன பத்தி எனக்கு தெரியும். அதே மாரி ரவிய பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சுருதி. இந்த மாரிலாம் சந்தேகப்படக்கூடாது தெரியுமா? வாங்க கெளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும், முத்துவும் சுருதிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததும் ரெடி பண்ணியே கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்கள.